பிடிஸ் நண்பீங்களா வாங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்வீட்டான ஹாட்டான எப்படி வேணால் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்வீட் சாக்லேட் பாயோட ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா பார்க்காம இருந்தீங்க. அது ஒரு பிக் ட்ரீட் கொடுக்குற மாதிரி கேபாப்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணி ஐயோட சேர்ந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி வந்து ஃபஸ்ட்டே வந்துருக்கு சாங்கு வந்து ஒரு வேறு நேமில் வந்திருக்கு. 2 சாங் வரப்போதா இல்லை ஒரு சாங் வரப்போதா, அண்ட் அதை தாண்டி வந்து இந்த சாங் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் கொடுக்குற மாதிரி போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, டீசர்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி சின்னதாக தமிழில் ஒரு டிஸ்க்ளோஸ் தான் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்வீட்டான ஒரு நியூஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் பிடிஎஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், லவ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் டப்புன்னு பார்த்து மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க நேரத்துக்கு. அண்ட் மறக்காமல் உங்கள் ஸ்வீட்டான பாய்ஸ்க்கு ஒரு லைக் அழுத்திக்கோங்க. ஸோ அது தாண்டி இப்போ என்ன ஸ்பெஷல்னால், பேசுகிற போகிற விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஏன்னா பேச போகிற பர்சன் கிம் தாங், அவரும் ஸ்பெஷல், ஐயூ அதுவும் ஸ்பெஷல். 2 பேர் சேர்ந்து வரப்போ அந்த சாங்கும் ஸ்பெஷல். அண்ட் ஸ்பெஷலை தாண்டி லவ்வை பற்றி வரப்போ இன்னமும் ஸ்பெஷல், அதுவும் ஃபேன்ஸுக்காகனா இன்னும் என்ன ஸ்பெஷல். அண்ட் கேபாப்லேயே ஃபஸ்ட் டைமும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐயூ சாங்கில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி இருக்க போது ஸோ என்ன சொல்கிறப்போ இவ்வளோ இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் அவ்வளோ இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் எப்போ வருதுன்னு பற்றி பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாங்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லவ் வின்ஸ் ஆல். என்ன ப்ரோ சொன்னேன் அன்றைக்கி என்னமோ லவ் வின்ஸ்ன்னு மட்டும் சொன்னால் எனக்கு வின்ஸ் ஆல்னு சொல்லி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 சாங்னு கேட்டிங்கன்னா 2 சாங்லாம் இல்லை, ஒரே சாங் தான் வரப்போகுது. ஸோ நேமில் ஏதோ இஷ்யூ இருந்துச்சு, இந்த டைட்டில் ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சம் இஷ்யூஸ் இருந்தனால வந்து ஐயோட மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணால் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதே சாங் தான், பட் டைட்டில் இஷ்யூஸ் இருந்ததுனால இப்போ டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி, அதாவது லவ் வின்ஸ்ன்னு கொண்டு மாற்றி லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி டைட்டில் சேஞ்ச் பண்ணி இப்போ சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி சேம் விஷயம் தான் வரப்போகுது. அப்பயும் ஒன்று தான் இப்பயும் ஒன்று தான். அண்ட் அதை தாண்டி வந்து இதில் என்னன்னு சொல்லி கேட்டால், நியூ ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிம் தாங் அண்ட் ஐயோட ஃபேஸை பார்த்து ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐயோ வந்து லைட்டாக கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்து அழுகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க லவ்வில் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியும் யார்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் வந்து விஷயங்களை காட்டும். ஸோ ஃபைட்டுன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிம் தாங் ஃபேஸ்லையும் அண்ட் ஐயூ ஃபேஸ்லையும் நிறைய அடிகள், இன்ஜுரிஸை நீங்கள் பார்க்கலாம், பிளட் ஸ்டான்ஸை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ யார்ட்டையும் சண்டை போட்டு தப்பிச்சு வந்து ஜெயம் படத்தில் எப்படி வந்து ஜெயம் ரவி தாவி குதிச்சு மரத்தில் உளுந்து அப்படிலாம் வந்து காதல் பண்ணுவாரோ, ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது இறங்க போகிறதா மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்காக தான் ஒரு லவ் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகி அதை ஃபைட் பண்ணி அதை அவங்களுக்குள்ளே ஃபைட் வர மாதிரி, அதாவது டேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேஃபேயில் வந்து டின்னர் டைமில் அமைக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டிங் சீன்ஸில் வந்து இன்ஜுரிஸ்லாம் காமிச்சிருக்காங்க. லேட்டர் பார்த்திங்கன்னா வந்து அந்த பில்டிங்கை இடிஞ்சு போன மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பேருமே கையை பிடிச்சி ஒரு வீட்டு டோர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் 2 பேரும் சேஃபாக சேர்ந்துட்டோம், அந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு சேஃப் அண்ட் லவ் எங்களுக்கு செக்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து லாஸ்ட் விஷயம். பட் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் குமிச்சு போட்டு ஒரு பில்டிங்கில் இருக்க மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா வந்து ஸ்ப்ரிங் டேஸில் வந்து பிடிஎஸ் சாங்கில் வரல, ஸோ அதை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு சொல்லிட்டு சாங் தான் தெரியும். ஸோ இது மாதிரி சீக்ரெட் போஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அடிதடியான ஒரு ஸ்மூத்தான காதல் அடிதடியோடு தொடங்கி பயங்கரமாக போய் சண்டையெல்லாம் நடந்து அண்ட் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியாக அந்த ஸ்ட்ராங் லவ் வந்து உண்மையான லவ் எல்லாத்தையும் எப்படி ஜெயிச்சு அண்ட் உண்மையான காதலை அவங்க சேர்த்து ஒரு இடத்த போய் சேருது. இப்படி தான் கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு புரியுது. ஏன்னா வந்து லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வகையான பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி காதல் எப்படி ஜெயிக்குது, இதுதான் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன புரியுதோ அதை கமெண்ட்ஸில் கொடுங்க. பட் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட செக்ஷனான ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி 24 அன்னைக்கு 6 PM அவங்க ஊர் படிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் படிக்கு பார்த்திங்கன்னா 2:30, 1:30 இல்லை 3:30 இந்த மாதிரி டைமிங்கில் வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி தெரில. ஸோ கண்டிப்பாக நீங்களே ஜீனியஸாக இருப்பீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து சாங் எவ்வளோ பிரம்மாண்டமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி ஃபார்மில் அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ராமா ஃபார்மில் அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராமா லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்களும் ட்ராமா லவர்னா கமெண்ட்ஸ்லையும் லைக் அதையும் சொல்லுங்கள். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்துக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு 5 ரேட்டிங்குள்ளே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜே லவ் யூ ஆல். டாட்டா பை.